ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க. இது இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன். உங்களுக்கு லாங் வீடியோ எடிட் பண்ணால் லேட் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே வச்சுட்டேன். அதனால் இது இன்றைக்கி தான் போட முடிஞ்சுது. அதனால் நியூ இயர் வீடியோவை இன்றைக்கி போடுறேன். அதை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குங்க. இது ஏர்லி மார்னிங் எப்போவுமே ஒரு 5:45 ஒரு 6 மணிக்கெல்லாம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் இது வாக்கிங் போவோங்க. வாக்கிங் போகும்போது இந்த காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த ஏரியா, இந்த இடம் அப்படியே குளுகுளுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பனிக்காலத்தில் போக முடியாது கண்டிப்பாக. இந்த வெயில் காலத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. சொர்க்கம் மாதிரி இருக்குது காலையில் போகும்போது. அந்த பசுமையான அந்த செடிகளையும் பூக்களையும் காலையில் பார்க்கும்போதும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் எப்போவும் கிருத்திகா வீட்டில் இருக்கும்போதுமே அந்த காஃபி கொண்டு வந்து வச்சுன்னா ஊஞ்சலில் உட்காந்து அந்த செடிகளை பார்த்துட்டே தான் குடிப்பேன். இப்போ பிடிச்சி கொஞ்சம் நேரம் செடிகளை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் மனசுக்கு. அதே மாதிரி தான் இங்கே இந்த காலையில் இது வாக்கிங் இந்த செடிகளையும் பூக்களையும் பார்த்துட்டு அப்படியே 3 ரவுண்டுங்க. ஒரு ரவுண்டு வாக்கிங் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1400 அடியே என்னமோ இருக்குது ஒரு இதுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 ரவுண்டு இதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கு மேலே ஆகுது. அதனால் காலையில் ஒரு 3 ரவுண்டு நானே எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் வருவோம். ஈவினிங் நான் மட்டும் ஒரு 3 ரவுண்டு வருவேன். ஒரு 6 o'clock காலையில் ஒரு 5:45 போல் வருவோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா மயில் நிறைய மயிலுங்க, எச்சக்கமான மயில், நிறைய மயில் இருக்கும். இருக்கும் காலையில் இதில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்கள்லாம் ரொம்ப தூய்மையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும். நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங்காக நமக்கு வரும். இன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா இது முடிக்கணும், அது முடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன மைண்ட் செட் வச்சுனோம்னா கரெக்டாக அது மாதிரி அந்தந்த டைமுக்கு அது முடிக்க முடியுது. ஒரு நாள் வாக்கிங் வரலைன்னா கூட ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு எல்லாமே டிலே ஆகிற மாதிரியே இருக்குது. ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்குது உடம்புல, அந்த மாதிரி இருக்குங்க. இது கரெக்டாக இந்த வாக்கிங் முடிஞ்ச உடனே தான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் காஃபி குடிப்போம். காஃபி குடிச்சிட்டு இந்த ஜி தமிழில் இவர் அரிகர்சநல்லூர் அவர் இது சொல்லுவார், வெங்கட்ராமையா அவர்கள் ராசி பலன் தான் சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் கேட்போம், மனசுக்கு கொஞ்சம் நிகழ்வாக நல்லாயிருக்கும். அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரொட்டீன் ஒர்க், என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்ப்பேன். சரிகமாக பரவாயில்ல நல்லா இருந்ததுன்னா அந்த குட்டீஸ் பாடுற பாட்டு 1-2 கேட்பேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு டிஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ராமாயணம் ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். சுவாமிக்கெல்லாம் பூ வச்சு கோலம் போட்டு இந்த ரெகுலர் ஒர்க்கு காலையில் எப்படியே போயிட்டுருக்கோங்க. சுவாமி எழுந்துருச்சு கோலம் போட்டு ஒவ்வொரு சுவாமிக்கும் பூ வச்சு எல்லாம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த பார்க் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் வாக்கிங்க்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுற பிளேஸ்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. அவங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஓப்பன் பண்ண உடனே தான் விளையாடணும் அப்படின்னு இருக்காங்க. வாக்கிங்க்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க காலையில் ஈவினிங் 2 நேரமுமே. அதுவே நல்லா இருக்குங்க, ரொம்ப ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது முடிஞ்ச உடனே வாக்கிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு காஃபிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ராசி பலன்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு போவார். அப்புறம் அவருக்கு 5 பாதாமுங்க, ஒரு 5 இல்லைன்னா 6 நைட்லேயே ஊற வச்சுருப்பேன், தண்ணியில் ஊற வச்சுருவேன். காலையில் எழுந்தோடனே அதை உரிச்சு வச்சுருவேன். உரிச்சு வச்சோடனே அதை வெறும் வயிற்றில் அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிடுவோம். நான் அது காலையில் பாதாம்லாம் சாப்பிட மாட்டேன். வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிப்பேன். இது கோலங்க, குட்டி வாசல், எங்கள் வாசல். அதுக்கு தகுந்த மாதிரி வருஷப்பருப்புனால சின்னதாக கோலம் போட்டு அதுக்கு செம்மண் இடுவேன். செம்மண் இட்டு இன்றைக்கி சமையல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு சமையல் பாருங்கன்னா சாதம், பருப்பு, தயிர் பச்சடி, அடுத்தது கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 2ம் போட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை எல்லாம் போட்டு தாளித்து ஒரு பாயசம், நல்ல சூப்பரான பாயசம். இது தேன் மாதிரி இனிக்கிற இது மாங்காய் பச்சடி. வேப்பம்பூ பச்சடி தனியாக முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இருக்கிறதே 2 பேர். இதில் வேப்பம்பூ பச்சடி தனியாக பண்ணிங்கன்னா ஒருத்தர் சாப்பிட மாட்டேங்க. அதனால் நெய்யில் 2 வேப்பம்பூ வதக்கி இந்த மாங்காய் பச்சடிலேயே போட்டாச்சு. கேரட்டு, பீன்ஸு, தேங்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கறி பொரியல் பண்ணி முடிச்சாச்சு. சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா பூசணிக்காய், மாங்காய் எல்லாம் கலந்து போட்டு ஒரு சாம்பார். சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்தது. புளி கொஞ்சமாக போடணும், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. மாங்காய் நல்லா பாதி கொதிக்கும் போது தான் போடணும், இல்லைன்னா மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சிடும். அடுத்தது ஆமா வடைங்க.
இது வடையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அடுத்தது எங்கள் வீட்டில் சுவாமி காத்தாலே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாம். முதல் நாள் நைட்டே வந்து எல்லாம் மா பலா வாடை பணிகள் வந்து வைக்கணும் அப்படின்வாங்க. வச்சாச்சு. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால வெத்தலை விளக்கு போட்டேன் சுவாமிக்கு, முருகருக்கு போட்டுட்டு அடுத்து எல்லாம் எடுத்து வச்சு சுவாமிக்கு எல்லாத்தையும் வச்சு நிவேதியம் பண்ணி கற்பூரம் ஏற்றி காக்காக்கு சாதம் போட்டாச்சு. இது முடிஞ்சோன்னா அடுத்தது கிருத்திகா வீட்டில் அவங்க வீட்டு சமையலே கிளிப்ஸ் எடுத்திருந்தா. அவளும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது, அவங்க வீட்டு சமையலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பூசணிக்காய் சாம்பார் வச்சுருந்தாவோ, சாதம், பருப்பு. அடுத்தது வந்து அவள் வந்து இந்த உளுந்து வடை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த உளுந்து வடை தட்டியிருந்தா. அடுத்தது வந்து பால் பாயசம் வச்சுருந்தா, சேமியா இதெல்லாம் போட்டு பால் பாயசம். நான் இப்போ தான் ஹஸ்பண்டோட இதுக்கு வச்சதுனால வைக்கல, நான் பர்த்டேக்கு வச்சதுனால. பருப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கா அவ்வளோ. மாங்காய் பச்சடி வேப்பம்பூ அதிலே தான் நறுக்கி போட்டு காமிச்சேன். அடுத்தது வந்து அவ்வளோ கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் தான் பண்ணியிருக்கா அவ்வளோ. அடுத்தது இதுதான் வந்து அவங்க வீட்டு சமையல்.